பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் எங்களுடைய தளபதியாரின் அரசு அதை முறைப்படி நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். அதிக பெண் குழந்தைகள் பயனடைய வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு நிறைவேற்றி வருகிறோம். ஆகவே ஆண்டுக்காண்டு அந்த எண்ணிக்கை பெண் குழந்தைகள் பதிவு செய்யக்கூடிய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தொகையும் அதிக அளவு ஒதுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 18 வயது முடிந்த அந்த பெண் குழந்தைகளுக்கு அந்த தொகையை மெச்சூரிட்டி அமௌண்ட், அதாவது முதிர்வு தொகை பெற்றுத்தருவதற்கு இந்த கடந்த 4 ஆண்டுகளில் 626 கோடி ரூபாய் முதிர்வு தொகையாக பெற்றுத்தரப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 2,811 பிள்ளைகளுக்கு நாங்கள் பெற்று தந்துள்ளோம். அதே போல் பார்த்திங்கன்னா சத்துணவுல தொகுப்பூதியம் அது நிச்சயமாக இந்த அரசு பணியாளர்களின் நலனை கருதும் சிறப்பு காலமுறை ஊதியம் தந்தவர் எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆகவே தொடர்ச்சியாக அவர்களுக்கு அந்த பணி பாதுகாப்பு என்பது இந்த அரசு வழங்கும். அவர்களுக்கு எப்பொழுதும் பணி நியமனம் பண்ணும்போது தொடக்க நிலையிலே அந்த 3000 ரூபாய் தான் தொடக்க நிலை ஊதியமாக இருந்து வருகிறது என்பதை நம்முடைய மாண்பு உறுப்பினருக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் சத்துணவு அமைப்பாளர்கள் கூடுதலாக ஒரு பள்ளியை மேற்பார்வையிடும் போது அவர்களுக்கு அரசு கூடுதல் படியும் வழங்கி வருகிறது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல தற்போது கூடுதல் பணம் நம்முடைய அதுபோல் இப்பொழுது குழந்தைகள் மையம் மற்றும் சத்துணவில் நியமனம் செய்வதற்கு 16,780 புதிய நியமனங்கள் செய்வதற்கு அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது. அதுபோல் நம்முடைய முதியோர் உதவித்தொகை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே அது 1,200 உயர்த்தப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. சிலர் நம்முடைய மகளிர் உரிமை தொகையும் பெற்று வரும்போது தான் அது ஆய்வு செய்யப்படும் போது ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் அந்த தொகையானது ரத்து செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் கலப்பு திருமணம் அதே போல் முறையாக இந்த அரசு கலப்பு திருமண நிதி உதவி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. பிற்பட்ட வகுப்பினரும் முற்பட்ட வகுப்பினர் செய்யக்கூடிய திருமணத்திற்கு கடந்த அக்டோபர் வரைக்கும் அந்த உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகள் அதற்கு டைம் அவங்களுக்கு நேரம் உண்டு விண்ணப்பிக்கிறதுக்கு. அதுபோல் அவர்கள் திருமணத்தை பதிவு செய்த பின்பு கூட அவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஆகவே அந்த தொகை என்பது இத்துறை முறையாக கலப்பு திருமண நிதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதுபோல் தையர் கூலியும் இந்த அரசு உயர்த்தி வழங்கியுள்ளது தொழிலாளர் நலனுக்காக என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் குறிப்பாக போக்சோ சட்டம் கேட்டாங்க. எல்லா இடமும் அவங்க வெறுவாயம் மெல்றவங்களுக்கு அவள் கிடைச்ச மாதிரி அதை பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே நம்முடைய தளபதியார் அரசு அதற்கு அதிக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பொறுப்பேற்றதிலிருந்தே முதலாக துறை ஆய்வு எங்களுடைய முதலமைச்சர் நடத்தியது போது பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் என்றது தான் எங்களுக்கு ஒரு முக்கிய அஜெண்டாக வைத்து அதை எங்களுக்கு மாதந்தோறும் ஆய்வு செய்து நிறைவேற்றி வருகிறார்கள். குழந்தையும் பெண்களை பாதுகாப்பது முக்கியமான இந்த கடமையாக இந்த அரசின் கடமையாக கூறுகிறாங்க. போக்சோ சட்டத்தை நிச்சயம் நான் இதில் குறிப்பிட விரும்புகிறேன். போக்சோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திறம்பட இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு மற்றும் மறுவாழ்வு ஆகியவற்றை தொடர்ந்து உறுதி செய்து வருகிறது. இந்த போக்சோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்ட விழிப்புணர்வு மற்றும் மாண்பு முதலமைச்சரின் மீதான நம்பிக்கை, குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மற்றும் காவல்துறை மூலம் 2,82,650 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இது தவிர சமூக நலத்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை இணைந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை குழந்தைகள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தொடர்ந்து நடத்தி வருகின்றன. இவ்வாறு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்பு களப்பணியாளர்களின் திறனை வளர்ப்பதற்காக 11,565 பயிற்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் காவல்துறை, மருத்துவம், மக்கள் நல்வாழ்வுத்துறை, நீதித்துறை போன்ற துறைகளை சார்ந்த 3,73,000 அதிகாரிகளுக்கு போக்சோ சட்டம் பற்றிய அறிவு மற்றும் திறன் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டில் மட்டும் பள்ளி கல்வித்துறை மூலம் 20,588 ஆசிரியர்களுக்கு இந்த போக்சோ சட்டம் குறித்த திறன் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், விழிப்புணர்வு அளித்த பின் தான் பல குழந்தைகளுக்கு இது ஒரு குற்றம் என்று அவர்களுக்கு தெளிவாகி பழைய நிகழ்வுகள் கூட புகார் அளிக்கின்றனர். ஆகவே நாம் அந்த தமிழகத்திலே ஒரு சிறந்த ஒரு விழிப்புணர்வை நாம் உண்டாக்கி வருவதோ என்பதை நாங்கள் பெருமையோடு நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். 2021ஆம் ஆண்டு முதல் அளிக்கப்பட்ட மொத்த புகார்கள் 20,579. இதில் சுமார் 85% குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகளால் அளிக்கப்பட்ட புகார் தான். அதனால் சமூகத்திற்கு பயந்து புகார் அளிக்காமல் இருந்த நிலை மாறி இன்னைக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளினால் தைரியம் பெற்றும் நம்முடைய தளபதியாரின் அரசு மற்றும் நீதித்துறை மீது நம்பிக்கை வைத்து தற்போது தைரியமாக புகார் அளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை நான் இங்கு மிக்க ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னொரு புள்ளி விவரத்தை நாம் உற்று நோக்க வேண்டும். அதாவது 18 வயதிற்கு உட்பட்டவர்கள்
தாமாக முன்வந்து திருமணம் செய்யும் போது, அதாவது லவ் அஃபேர்ஸில் திருமணம் செய்யும் போதும் போக்சோ சட்டத்தின் கீழ் தான் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. 2024ஆம் ஆண்டில் பதிவான 8469 போக்சோ வழக்குகளில் கிட்டத்தட்ட 67.8% வழக்குகள் இளம்பருவ காதல் உறவுகளை உள்ளடக்கியது என்பதை குறிப்பிடத்தக்கது. 10/9/8 குழந்தைகளுக்கான உதவி எண்ணில் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் இப்போது வரைக்கும் 5,09,334 அழைப்புகள் குழந்தைகள் உதவி மையத்திற்கு வந்துள்ளன. இது அரசு சார்ந்த சேவைகளை மக்கள் அணுகுவதில் மக்களின் நம்பிக்கைக்கு ஒரு நேர்மறையான சான்று என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பினை உறுதி செய்யும், அவர்களுக்கு எதிரான வன்முறையினையும் குற்ற நிகழ்வை தடுக்கவும், பெண்களுக்கு மற்றும் துன்புறுத்தல்களை களையவும் காவல் உதவி செயலி, சிற்பி திட்டம், அவள் திட்டம், பள்ளிக்கூடம், போலீஸ் அக்கா என பற்பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவற்றினை செவ்வனே செயல்படுத்தி வருகிறது இந்த திராவிட மாடல் அரசு. அவை வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பமும் சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் விதமும் குற்றங்கள் அதிகரிக்கின்ற காரணமாகின்றன என்பதை மட்டும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அதுபோல மகளிருக்கு உடனடி உதவி வரும் மகளிர் உதவி எண் 181, குழந்தை உதவி எண் 10/9/8, சைபர் கிரைம் 1930, ஒருங்கிணைந்த சேவை மையங்கள், மகளிர் அதிகாரமளித்தல் மையங்கள் போன்ற சேவைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இந்த ஆட்சியிலே. அதுபோல உதவி எண்களில் பெறப்படும் அழைப்புகள் பதிவு செய்யப்படும்போது தொடர் நடவடிக்கையும் எஃப்ஐஆர் போடுறாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்க, விரைவாக அதன் மேல் உரிய நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு குற்றவாளியும் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு தகுந்த தண்டனை வாங்கி தருவதை இந்த அரசு உறுதிப்படுத்துகிறது. மேலும் அரசு துறைகள், காவல்துறை போன்றவை வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட்டு குற்ற நிகழ்வுகளை மறைக்க எத்தனிக்காமல், நீங்கள் அதை மிகவும் அழுத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன், குற்ற செயல்களை மறைக்க எத்தனிக்காமல் உரிய நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது இந்த அரசு என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.